இந்த வருஷம் என்னமோ தெரியல, அன்ஃபார்ச்சுனேட்லி எல்லா பப்ளிக் ஹாலிடேஸ் அண்ட் நேஷ்னல் ஹாலிடேஸ் எல்லாமே சாட்டர்டே சண்டேலேயே வந்துருச்சு. இந்த மாதிரி வீக்கெண்ட்ஸில் வந்துச்சுன்னா வீக் டேஸில் கிடைக்கக்கூடிய 1 2 லீவும் மிஸ் ஆகிடுது. ஒரு வழியாக லீவை போட்டுட்டு நாங்களும் ஊருக்கு கிளம்பியாச்சு. ஆடி மாதம்னாலே நம்ம ஊர்லலாம் அப்படியே கோயில் எல்லாமே களை கட்டும். இந்த ஆடி மாதம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் எப்படி போச்சு? கோயிலுக்கு போனீங்களா? கூழ் ஊற்றுனீங்களா? வீட்டில் என்னென்ன மாதிரிலாம் செலிப்ரேட் பண்ணீங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஆடி லாஸ்ட் டேட்டு கிட்ட வந்தாச்சு. இந்த ஆடி மாதம் முடிஞ்சதுக்கப்புறமா வரிசையாக நிறைய விசேஷங்கள் வரும். அது விநாயகர் சதுர்த்தி, ஆயுத பூஜை, தீபாவளி, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே நமக்கு செகண்ட் ஹாஃப் ஆஃப் த இயரில் தான் வரும் இல்லையா? ஸோ ஆகஸ்ட் வந்துட்டாலே நான் முடிவு பண்ணிடுவேன், இனிமேல் நம்ம பிஸியாக தான் இருக்க போகிறோம். பூஜை ஜாமான் விளக்குறது, சாமி கும்பிட்றது, ஊருக்கு போகிறதுன்னு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா சில செலிப்ரேஷன்ஸ் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் நம்ம மிஸ்ஸே பண்ணக்கூடாது. ஒரு சில விசேஷங்கள் எல்லாமே இங்கே பெங்களூர்லேயே பண்ணிவிடுவேன். ஒரு சில விசேஷங்களுக்கு கண்டிப்பாக நான் வீட்டுக்கு போய் தான் ஆகணுங்கிற மாதிரி எனக்கு மைண்ட் செட் ஆகிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு தான் ஊருக்கு போய் அந்தந்த ஃபெஸ்டிவல்ஸை நான் செலிப்ரேட் பண்ணிட்டு வருவேன். நீங்கள் என்ன மாதிரி ஊருக்கு போய் தான் இதை நான் செலிப்ரேட் பண்ணுவேன்னு சொல்கிற ஃபெஸ்டிவல் என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு வழியாக ஊருக்கு போயிட்டு நல்லா தூங்கி எந்திரிச்சு ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறமா சாயங்காலமாக குட்டீஸ் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்கள கூட்டிகிட்டு ஒரு டிரைவ் மாதிரி போயிட்டு பக்கத்தில் இருக்கிற பேக்கரியில் வடை, பஜ்ஜி, போண்டா, டீ, காஃபி எல்லாம் குடிச்சிட்டு சூப்பராக வீட்டுக்கு வந்தாச்சு. ஏன்னா தான் பெங்களூரில் இந்த மாதிரி வெளியே போய் சாப்பிட்டாலும் நம்ம ஊரில் இருக்க வைப்ஸே தனி தான்.